வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பார் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு சாம்பார் வைக்கிறது கஷ்டம்னுவீங்க. ஒரு 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்துருக்குறேன். கூட வெங்காயம், தக்காளி, பெருங்காயத்தூள் போட்டு பருப்பை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும் நம்ம குக்கரில். அதுக்காக பருப்பு இப்போ குக்கரில் போட்டிருக்கேன். இது 3 விசில் வந்தால் போதும். துவரம் பருப்பு நல்லா குழஞ்சிரும். அதுக்கப்புறம் காய் கட் பண்ணுறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது கேரட்டு நம்ம தேவைக்கு என்ன காய் வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்காக நான் வெண்டைக்காய், கேரட்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் இவ்வளோ தான் நான் வச்சுருக்கேன். வாழைக்காய் வறுத்துட்டு சாம்பார் பண்ண போகிறேன். முருகருக்கு இன்றைக்கி கிருத்திகை கும்பிடணும் இல்லையா, அதுக்காக சாம்பாரும் வாழைக்காய் வறுவலும் நான் பண்ண போகிறேன். மீதி வடை பாயாசலமும் பண்ணுவோம். இருந்தாலும் இது இன்றைக்கி சாம்பார் தான் நம்ம கிச்சனில் சொல்ல போகிறேன் உங்களுக்கு வீடியோவாக. அதனால் நான் இப்போ சாம்பார் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ வெஜிடபிள்லாம் நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணுறதுங்காட்டி குக்கரில் பருப்பு போட்டிருக்கேன். அது 3 விசில் வரதுங்காட்டியும் நம்ம வெஜிடபிள்லாம் கட் பண்ணிக்கணும். கேரட் மட்டும் நம்ம எப்பவுமே தோலை சீவி தான் பயன்படுத்தணும். ஏன்னா எல்லாமே இஞ்சி, பூண்டு, கேரட்டு இதெல்லாம் தோலில் கெமிக்கல்ஸ் இருக்குன்றாங்க. அதுக்காக நம்ம இந்த தோலை சீவிட்டு கேரட் கட் பண்ணிக்கணும். நீங்களாம் நைஃப்பில் கட் பண்ணுவீங்க. நான் பாருங்கள் அருவாமனையில் தான் கட் பண்ணுறேன். அடுத்தது வெண்டைக்காய் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பீஸ் வெண்டைக்காய். சாம்பார் திக்னஸ் கொடுக்கும் வெண்டைக்காய், டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் வெண்டைக்காவும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். மாங்காய் இருந்தால் மாங்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் போட்டாலே காம்பினேஷன் சாம்பார் அருமையாக வரும். நான் எல்லா காயுமே முழுசாகவே சுத்தமாக அலசி வச்சுருக்கேன். அதனால் கட் பண்ணிவிட்டு அலசணும்னு அவசியம் இல்லை. இப்போது கத்திரிக்காய் மட்டும் சாம்பாரில் சேர்க்கும் பொழுது நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கருத்து போயிடும் இல்லையா, அதுக்காக. இவ்வளோதான். இப்போ சாம்பார் தாளித்து விடலாம் வாங்க. பருப்பு வேகிறதுங்காட்டியும் ஒரு சைடு நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். இப்போ சாம்பார் தாளிக்க பாத்திரம் வச்சுட்டேன் நான். இப்போது பாத்திரம் காஞ்சிடுத்து. தாளிப்புக்காக எண்ணெய் விடுறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்சிடுது. பாருங்க, கடுகு பொரிஞ்சதும் நம்ம சாம்பாருக்கு இது முக்கியமாக போடணும். பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இதை போடுறேன் நான். இப்போ பருப்பு வேக வைக்கும் போது பாதி பெருங்காயம் போட்டுட்டேன். இப்போ தாளிக்கும் பொழுதும் கொஞ்சம் நம்ம சேர்க்கணும் சாம்பாரில். இப்போ அடுத்தது ஆனியன் போடுறேன். வெங்காயம், தக்காளி, இது சாம்பார்ன்றதுனால ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. வெஜிடபிள்லாம் சும்மா கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும், ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி. பாருங்கள், எல்லா வெஜிடபிளும் சேர்க்குறேன் நான். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே இப்போவே போட்டுட்டேன். கத்திரிக்காய் கருப்பாயிடும்னு சொன்னேன் இல்லையா, அதை இப்போ தான் கட் பண்ணி போடுறேன். எல்லா காயும் ஒன்றை மாதிரி வதக்கிக்கணும் நல்லா.
தேவைக்கேற்ப உப்பு போடுறேன். மிளகாத்தூள் போடுறேன். ஒரு 4 பேருக்கு தேவையானதான் 100 கிராம் துவரம் பருப்பு தானே வேக வச்சேன். அதனால் இப்போ தண்ணி 4 பேருக்கு எவ்வளோ தேவையோ சாம்பாருக்கு அவ்வளோ தண்ணி நம்ம விட்டுக்கணும். இப்போது சாம்பார் தாளித்து விட்டுட்டோம். காய் வேகிற அளவுக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரணும். ஒரு எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளி கொஞ்சம் கம்மியாகவே புளிப்புக்கு தேவையானது ஊற வச்சுக்கோங்க கம்மியாக. இப்போ புளி ஒரு பக்கம் நம்ம ஊற வச்சுக்கிறோம். அது இல்லாமல் பருப்பும் 3 விசில் போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இது காய் வேகிறதுங்காட்டியும் குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் வெட்டியும் குறைஞ்சிரும். புளி பாருங்கள், ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு சொன்னேன் இல்லையா, அதை விட கம்மியாக ஒரு பாதி தான் எடுத்திருக்கேன் நான். பாருங்கள், ஒரு பெருநெல்லிக்காய் அளவு எடுத்திருக்கேன். இவ்வளோ புளி ஊற வச்சா போதும். கொஞ்சம் சாம்பாருக்கெலாம் புளி வந்து ரொம்ப புளிப்பான புளியை நம்ம பயன்படுத்தக்கூடாது. கொஞ்சம் இனிப்பு கலந்த மாதிரி புளி இருக்கும். அந்த ரொம்ப புளிப்பை பயன்படுத்தக்கூடாது. சாம்பார் வந்து நல்லா இல்லாமல் போயிடும். மீடியமாக, அதனால் சாம்பாருக்கு திட்டமாக தான் புளி ஊற வைக்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், துவரம் பருப்பும் உளுத்தம் பருப்பும் கலந்து ஒரு வடை பண்ண போகிறேன். அதுக்காக இதை எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது இன்னொரு டைம் ஒரு வீடியோவில் நான் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரியும் வடை பண்ணலாம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக நான் உளுந்தும் துவரையும் கலந்து எடுத்துருக்கேன் ஊற வைக்க. இது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன், சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், காயெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேன், வெந்துருச்சு. இப்போ வந்து பருப்பும் புளியும் சேர்க்க போகிறோம். நம்ம சுவையான சாம்பார் ரெடி பண்ணுறோம் நம்ம வீடியோவில். பாருங்க, பருப்பு வேக வச்சாச்சு. சும்மா லேசாக நம்ம இப்படி பண்ணாலே குழம்பு கரண்டி போட்டு பருப்பு நல்லா குழஞ்சிரும். இதில் வந்து நம்ம இப்போ புளி தண்ணியை கரைச்சி இந்த பருப்போடு ஆட் பண்ணிக்கணும். வெண்டைக்காய் குழஞ்சிரும்னு ஒரு சிலர் லாஸ்ட்டாக போடுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஓரளவுக்கு. அதனால வெண்டைக்காய்லாம் அந்த அளவுக்கு குழையாது. வதக்கிட்டோம்னாலே வெண்டைக்காய் குழைய வாய்ப்பே கிடையாது. இப்போ புளியும் தண்ணியும் சேர்த்துட்டேன் நான். சாம்பாரில் இந்த பருப்பு தண்ணியை நம்ம சேர்க்க போகிறோம். காய் வெந்துடுச்சு இல்லையா? நிறைய தண்ணியாக தான் வச்சுருக்கிறேன் நான். கட்டியாக வேணுன்றவங்க கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. நான் தேவைக்கேற்ப வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும் அப்போ தான் சாம்பார். இப்போ சாம்பார் வந்து ரெடி ஆகுது. ஒரு 10 நிமிஷம் அந்த பருப்பை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். 10 நிமிஷம்ன்ட்டு சாரி, 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். பருப்பு, புளி, காய் எல்லாம், உப்பு எல்லாம் ஊறணும் இல்லையா, அதுக்காக கொதிக்கணும். உப்பு கம்மியாக இருக்கிறது கொஞ்சம் ஸ்மெல்லில் எனக்கு தெரியுது, அதுக்காக நான் கொஞ்சம் சேர்க்குறேன். உப்பு கம்மியாக இருந்தால் ஸ்மெல்லு கொஞ்சம் வேறு மாதிரி, வெறும் புளி வாசனை மாதிரி வரும் நமக்கு. அதுக்காக தெரிஞ்சுக்கலாம். அப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவைன்னா.
உப்பு அதிகமாகிடுச்சுன்னா குழம்போட ஸ்மெல்லே வராது. அது நிறைய பேருக்கு நல்லா சமைக்கிறவங்களுக்கு தெரியும். குழம்பு ஸ்மெல்லு வரலன்னா உப்பு அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் அதிகமாக மணமாக இருக்கும் குழம்பு, புளி வாசனை சேர்ந்த மாதிரி, அப்போது உப்பு இல்லைன்னு அர்த்தம். இதுதான் டிஃப்ரெண்ட். ஒரு சிலர் எனக்கு ஸ்மெல்லை பார்த்தே கண்டுபிடிச்சிடுவேன், நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக நான் சொல்கிறேன், இதுதான் வித்தியாசம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஸ்மெல்லை வச்சு நம்ம கெஸ் பண்ணலாம் உப்பு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஓகே, நம்ம சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நான் வாழைக்காய் வறுவல் பண்ணணும், சக்கரை பொங்கல், வடை, பாயாசம் எல்லாமே பண்ணணும். மாவிளக்கு ரெடி பண்ணணும் முருகருக்கு. அதெல்லாம் பண்ணணுன்றதுனால வீடியோவை நான் இதோடு முடிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து தான் ஆஃப் பண்ணுவேன் சாம்பாரை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எல்லோரும் இதே மாதிரி சாம்பார் பண்ணிங்கன்னா சுவையும் மனமும் அருமையாக இருக்கும். வீட்டில் இந்த மாதிரி சாம்பார் பண்ணி கொடுங்க. அப்போது சாம்பாரில் இருக்கிற சத்துக்கள் அனைத்தும் அவ்வளோ ஹெல்த்தியான விஷயம் நிறைய இருக்குது. நிறைய பேர் சாம்பாரை அவாய்ட் பண்ணுறீங்க. அவாய்ட் பண்ணாமல் எல்லோரும் விரும்பி சாப்பிடுங்க. அயன் சக்திலாம் இதில் நிறைய இருக்குது. சாம்பாரில் துவரம்பருப்பு சேர்க்குறோம் இல்லையா, அதனால அவ்வளோ ஹெல்த்தியான விஷயங்கள் இருக்குது. ஹெல்த்தியான விஷயங்களை விளக்கணுன்னா அதுக்கு தனி வீடியோ போடணும், அவ்வளோ டைம் ஆகும். அதுக்காக நான் எல்லாமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். என் சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். அதிகமாக பேசுகிறேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ.